இதான் 90வது வயசு பிறந்திருக்கு. இன்னும் 10 வயசு இருப்பேன். இந்த ஒரு வயசுக்கு அந்த தான் சாவு. இப்போ நம்ம ஒரு தாத்தாவை பார்க்க போயிட்டு இருக்கோம். இவர் வயசு ஒரு 90 91 இருக்கும். 2 ஏக்கர் வச்சிருக்காரு. அதுல விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு. சரியான வெயில், முந்திரி பொறுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஏன் தெரியலையா? என்ன என்னடா என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? இப்படி தான் இருக்கேன். ம் இங்கே போடா எங்கே போடா சரிதா உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது தாத்தா? 90வது. 90 வயசு. இந்த வையாசி தான் பொந்தேன் திருவத்தையில். சரி. இந்த மாதம் தான் பொந்தேன் வையாசி தான். இதான் 90வது வயசு பிறந்திருக்கு. இன்னும் 10 வயசு இருப்பேன். இந்த ஒரு வயசுக்கு அந்த தான் சாவு. நீங்கள் என்ன சாப்பாடுலாம் எடுத்துக்கிறீங்க? சாப்பாடு தான் ஓனா 2 டீ டிஃபன் சாப்பிட்றேன்ட்டான். காலையில் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா? காலையில் சாப்பாடு பழைய நீரெல்லாம் சுடு சோளா தான் சாப்பிடுவான். காலையில் பழையது சாப்பிடுவீங்களா? அதான் சாப்பிட்றது. கடையில் போய்லாம் டிஃபன் சாப்பிட்றேன்ட்டா அதான் போட்டு பேச்சுப்பில் வயலை வெறுங்கைக்காய் வெறுங்கைத்தழை ரசம் மோர் இதான் சாப்பிடலாம். ஓ முருங்கைக்காய் முருங்கைத்தழை முருங்கைக்கீரையா? ரசம் மோர். ரசம் மோர் இதான் சாப்பிடுவீங்க? ஆமாம். அதே போல் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா நடக்கிறீங்க. இங்கேருந்து போனால் நடந்தே தான் போகிறீங்க? கடைப்பேஜி வச்சு தான் வந்தேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்ரு? இந்த பஸ் ஸ்டாண்டு தான். சரி சரி. எவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டர் வருவேன். ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு 5 சுற்றுவேன். அப்புறம் முக்கியமாக மருதூர் நடந்தே போடுவேன். மருதூர் நடந்தே போயிடுவீங்களா? மருதூர் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டரு. போயிட்டு நான் இங்கே வந்துடுவேன். திரும்பி நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவீங்க. அப்படியே நடந்தால் தான் இந்த நரம்பு தளரும். நடக்கணும் காலமே அதிகம். தாத்தாவுடைய வாழ்வியல் முறை தான் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அவருடைய ஃபுட்டா இருக்கட்டும், அவர் நடந்து போறது, அவருடைய நிலத்துல வேலை செய்யறது, இதெல்லாம் தான் அவரை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கு. தாத்தா மாதிரியே எல்லாராலையும் விவசாயம் செய்ய முடியலனாலும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது இல்ல ஒரு அரை மணி நேரமாவது நாமளும் நடைப்பயிற்சி இல்ல உடம்புல வேர்வை வர மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஈடுபடணுங்க. அப்புறம் தாத்தா சொன்ன மாதிரி பழைய சோறு, முருங்கைக்கீரை, ரசம் இதெல்லாமே நம்ம ஃபுட்ல அப்பப்போ சேர்த்துக்கலாம். தாத்தா இப்ப மாதிரியே விவசாயம் செஞ்சுக்கிட்டு 100 வருஷத்துக்கு மேல ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். நன்றிங்க.